இருக்கிறது. முன்வைக்கப்படுகிற காரணம் ஒற்றை காரணம், எங்கள் பகுதியில் நடக்காத ஒன்றை நடந்ததாக தனது கற்பனையில் தெரிவித்திருக்கிறார் பெருமாள் முருகன் குற்றம் சாட்டுகிறார்கள். அதற்கு எழுத்தாளருடைய பதில் என்பது ரொம்பவும் கவலை கழிக்கக்கூடிய ஒரு பதிலாகவும் இருக்கிறது. தான் எழுதவே போவதில்லை என அறிவித்திருக்கிறார். உண்மையில் இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ இது குறித்து நான் கருத்தெல்லாம் ஒண்ணு சொல்ல விரும்பல. அவர் அர்ஜுன் சம்பத்துக்கிட்ட ஒரு கேள்வி கூட இல்ல, ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புறேன். பெருமாள் முருகன் என்கிற இந்து ஒரு குறிப்பிட்ட இந்து மக்களை இழிவாக பேசிட்டார் அப்படிங்கிறதுக்காக அர்ஜுன் சம்பத் என்கிற இந்து அதை கண்டிக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை பெருமாள் முருகன் என்கிற இந்து கண்டிச்சதுக்காக கவலைப்படுகிற அர்ஜுன் சம்பத்துக்கு ஒரே ஒரு வேண்டுகோளா, இது தொடர்ச்சியா நீங்க இன்னொரு விஷயத்தை கண்டிக்க வேண்டியிருக்கு, இவ்வளவு நாள் கண்டிக்காம இருந்திருக்கீங்கிறது அவருக்கு நான் வேண்டுகோளாவே சொல்றேன். என்னை இந்துவாக இருக்கிற நான், இந்துவாக அறியப்படுகிற தோழர் குமரேசன், இந்துவாகவே இருக்கிற அர்ஜுன் சம்பத், இப்படி உட்பட்ட கோடிக்கணக்கான இந்துக்களை சூத்திரர்கள், வேசி மக்கள் அப்படின்னு மனு சொல்லியிருக்கிறார். இதை விட இழிவா ஒரு எழுத்தாளர் இந்து மக்களை அவமானப்படுத்தவே முடியாது. அது இன்னைக்கு நேற்று அல்ல, பல நூற்றாண்டுகளாக இந்து சமூகத்தில் இருக்கிற மிக பெரும்பான்மையான மக்களை நான்காம் ஜாதியாக, சூத்திரர்களாக, வேசி மகனாக சொல்லி இன்று வரும் இருக்கிறது. அது சட்டத்தில் அதுக்கான அங்கீகாரமும் இருக்குது. அப்ப அர்ஜுன் சம்பத் கிட்ட நான் வேண்டுகோளாக சொல்வது என்னன்னா, ஒரு நாவலாசிரியர் இப்ப இருக்கிற ஒரு இந்துங்கிற பெருமாள் முருகன் எழுதுறதுக்காக நீங்க இவ்வளவு கோவப்படுகிற நீங்கள், மனு என்கிற இந்து இப்படி கோடிக்கணக்கான இந்துக்களை குறித்து மிக இழிவாக, கேவலமாக அர்ஜுன் சம்பத் பத்தி, என்னை பற்றி, குமரேசனை பற்றி, இன்னும் நிறைய பேரை பற்றி மிக மோசமா மனு எழுதியிருக்கிறாரு. வேத காலத்துல, வேதத்துல இருக்குது, ரிக்வேதத்துல இருக்குது. அது குறித்தும் இதுக்கு அடுத்த கட்டமாக இதை விடவும் மிக கராராக மனு தர்மத்தை கொளுத்துவது, இந்துக்களை அவமானப்படுத்துகிற மனு தர்மத்துக்கு எதிராக போராடுவது என்கிற நீட்சியான போராட்டத்தை அர்ஜுன் சம்பத் செய்யணும்னு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அவருடைய வேண்டுகோள் மனு தர்மத்திலே 4 வர்ணம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அதிலே சூத்திரர்கள் இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். மனு என்பவன் ஒரு மனிதன் அல்ல, பல மனுக்கள் இந்த நாட்டிலே இருந்திருக்கிறார்கள். சமீபத்திலே கூட கலியுக மனுவாக இந்திய அரசியல் சாசனத்தை தந்த நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அனுமதிக்க முடியாது, நெறிகளை வகுத்துக் கொள்கிறோம். இது மோசடி. மனுவையோடு அம்பேத்கர் ஒப்பிடாதீங்க, இது மோசடி இல்ல. அம்பேத்கரை அதாவது மனு தர்மத்தை கொளுத்தியவர் அம்பேத்கர். மோசடியை கண்டித்து மனு தர்மத்தை முதல் முறையாக இந்தியாவில் கொளுத்திய அம்பேத்கரோடு நீங்க மனு தர்மத்தை கொளுத்தினால் யாரும் கையை வெட்ட மாட்டார்கள். யாரு தன்னை அவமானப்படுத்துவதற்காக அம்பேத்கரை கொளுத்தினார். மனு தர்மத்தை திருத்தி எழுதினால் விஷயத்தை தெரிஞ்சுங்க. மனு தர்மத்தை திருத்தினால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம், மனு தர்மத்தை மாற்றி எழுத தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் பல மனுக்கள் வந்து புதிய புதிய செய்திகள் வர தயாராக, ஏற்றுக்கொள்ள, உள்வாங்கிக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். இழிவுபடுத்தப்பட்டிருந்தால் அது மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான், அதுல மாற்றுக்கிறது. ஒரே ஒரு சின்ன இடைவெளி, ஒரே ஒரு கேள்வி மட்டும். இப்ப நீங்க மனு தர்மம், நீங்க ஒரு இந்து கட்சியோட ஒரு தலைவரா இருக்கிறீங்க. இந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, இந்து மதத்துக்கு ஒரு அவமானம் வருது அப்படின்னும் போது நீங்க அது குறித்து ரொம்ப தீவிரமா செயலாற்றுறீங்க. இவ்வளவு செயலாற்று நீங்க இந்து மதத்து மேல இவ்வளவு ஈடுபாடா இருக்கிற உங்களுக்கு இத்தனை நூற்றாண்டுகளா இருக்கிற மனு தர்மம் பத்தி ஒண்ணுமே தெரியலன்னா நீங்க இந்துவான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அவர் பேச மாட்டாருங்க. இல்ல, மனு தர்மம் பத்தி உங்களுக்கு தெரியாது. இல்ல, உங்களுக்கு நான் சொல்லல, என்னோட கருத்து கிடையாது. மனு தர்மத்தை நான் சொல்லுறேன், இன்னொரு முறை சொல்றேன். நீங்க இந்துவா நடந்துக்குன்னு சொல்றேன். நான் உங்களை பகுத்தறிவாளர் நடந்துக்க சொல்ல, உங்களை இது சொல்லல. ஒரு உண்மையாக இந்துவா நடந்துகிட்டு நீங்க எப்படி உண்மையாக இந்துவா இருந்து பெருமாள் உங்களுக்கு எதிர்த்து தெரிவிக்கிறீங்களோ, இந்துதான் பகுத்தறிவாளராக இருக்க முடியும். இந்துவே இல்ல, நீங்க இந்துவே இல்ல, நீங்க அரசியல்வாதியா இருக்கிறீங்க, இந்து கிடையாது. உண்மையான இந்துவா இருந்தா ராமலிங்க அடிகள் இருந்தார்ல, ராமலிங்கர் மனு தர்மத்தை எதிர்த்தாரு, ராமலிங்கர் மனு தர்மத்தை எதிர்த்தாரு. எனக்கு பாரதியார் இந்துவா இல்லையா? நீங்க இந்து கிடையாது. நான் சொல்றேன், இந்து கிடையாது. இந்து பேரில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி, அவருக்கு இந்து மதத்துக்கு சம்மந்தம் கிடையாது. ஒரு உண்மையான இந்துவாக அர்ஜுன் சம்பத் இருந்தால் கோடிக்கணக்கான மனு தர்மமே தெரியலங்க. சமஸ்கிருதத்தில் இருந்து நான் சொல்லிடுறேன் அர்ஜுன் சம்பத், ஒரு நிமிஷம். சமஸ்கிருதத்தில் இருந்து ஆங்கிலத்துக்கு எப்ப மொழிபெயர்க்கப்படுதுன்னா, முதல் முறையாக ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்படுது வில்லியம்ஸ் ஒருத்தர் 1794 சமஸ்கிருதத்துல இருந்து மனு தர்மத்தை ஆங்கிலத்தில் முதல்ல மொழிபெயர்க்கிறார். அப்பதான் எல்லாத்துக்கும் தெரியுது. தமிழ்ல அது எப்ப வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, திரிலோக சீதாராமன் ஒருத்தர் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாரு. இந்த புத்தகத்துல தயவு செய்து நீங்க வாங்கி படிங்க. நீங்க என்ன சொல்ற வாதத்துக்கு வரீங்கன்னா, இந்து தர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டு வாதத்துக்கு வாங்க.
நீங்க ஐயா, இந்துவா நான் என்பது எனக்கு சந்தேகமா ஐயா, இருக்குது. வில்லியம் தயவு செய்து மொழிபெயர்த்தவர் வேதம் என்ன மனு சொல்லுது, தர்மத்தை படிக்கிற மனு தர்மம் அவசியம் என்ன இல்லை. சொல்லுது, ஏன் நான் சங்கராச்சாரியார் மக்கள் திருக்குறள் ஆக படித்தால் முடியல? போதும். ஐயா, அர்ஜுன் நீங்க சம்பத் முதல்ல எவ்வளவு பேசினாலும் மனு தர்- அர்ஜுன் சம்பத் இங்கதான் பேச முடியுமே தவிர ஐயா. அவரால் சங்கராச்சாரி கிட்ட போன மந்திரியா இருந்தாருல யாரு இப்ப போனாரு சுப்பிரமணிய சாமிக்கு சங்கராச்சாரி சேர் போட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறாரு. ஆனா ராதாகிருஷ்ணன் மந்திரியா இருக்கிற தரையில உட்கார வைக்கிறாரு. இது என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் இந்து தானே. அர்ஜுன் சம்பத்துக்கு தரையில தான் இடம். சங்கரபடத்துக்கு போனா நீங்க எங்க கிட்ட சண்டை ஐயா. போடலாம். ஆனா ஐயா, உங்களுக்கு அந்த மிக தரையில தான் தெளிவாக இடம். சொல்லுங்கள். நீங்க இந்துக்களுக்கு இந்து உரிமைகளுக்கு எதிராக ஐயா, உங்ககிட்ட நான் சண்டைக்கு நீங்க வரல. பேசுங்க, நான் உங்களுக்கு நான் ஆதரவா திரும்ப வரேன். சொல்லுகிறேன். நீங்க நான்- நீங்க உண்மையான இந்துவாங்க, அதை சொல்லுங்க. நீங்க உண்மையான இந்துவா? அர்ஜுன் சம்பத் ஐயா, நீங்க உங்களுக்கு இந்து தர்மமே தெரியல.